என் பேர் அக்ஷயகண்ணன். அம்மாவை பார்க்க வந்திருக்கேன். அமமுகவில் ஐடி விங் பகுதி செயலாளராக இருக்கேன். இப்போ வந்து அம்மாவை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. எங்களை மாதிரி யங்ஸ்டருக்கு வந்து அம்மா கூட பயணிக்க உறுதுணையாக இருப்போம். நான் வேலூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து வருகிறேன். என் பேர் வந்து PR லோகேஷ். இப்போது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் உருவெடுத்து கொண்டிருக்கிறார். இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தந்தெடுத்த ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் உருவாக்க தீய சக்தி திமுகவையும் துரோகத்தை வேரோடு அறுத்தெடுக்க தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் ஒரு தமிழகத்தில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறார். மீண்டும் தமிழகத்தில் தியாக தலைவி சின்னம்மா அவர்களின் மூலமாக அம்மாவின் ஆட்சியை உருவாக்குவோம். நான் வழக்கறிஞர் ஜெனிஃபர் ஆரோக்கியமேரி. நான் பெரம்பூர் தொகுதியிலேருந்து வரேன். நான் முன்னாடி வந்து அமமுகவில் வந்து தலைமை கழக பேச்சாளராகவும் ஐடி விங் மாவட்ட செயலாளராகவும் பயணித்தேன். அங்கே இருக்க இப்போ ஏடிஎம்கேல கரண்ட்டில் வந்துட்டு ஏடிஎம்கேல வந்துட்டு ஐடி விங்கில் இணை செயலாளராக இருக்கேன். அம்மா வந்து இப்போ பார்த்து சந்தித்தோம். அம்மாவை சந்தித்ததில் வந்து ஒரு புது உற்சாகம் எங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா வந்து இப்போதைக்கு கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இன்னும் ஒரு பெண் ஆளுமையான ஒரு இங்கே இல்லவே இல்லை. தேடிட்டு இருந்தோம் ஒரு நல்ல தலைவரை வந்து நாங்கள் இன்னும் எங்களுக்கு சந்திக்காத ஒரு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருந்தது. இப்பொழுது வந்து எங்களுக்கு அந்த மனசு திருப்தியாக இருக்குது. அம்மா நிறைய ஆலோசனை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு இந்த தேர்தலில் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் வரும். அதை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். தமிழக மக்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து பெரிய ஒரு மாற்றத்தையும் விடிவு காலத்தையும் கொண்டு வரும். என்னோட பேர் என் சண்முகப்பிரியா. நான் வழக்கறிஞராக இருக்கேன். தமிழ்நாடு விமன் லா அசோசியேஷனோட வைஸ் பிரசிடென்ட். நான் அங்கே சின்ன வயசுலேருந்தே எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்தே ஏடிஎம்கே தான். என் ஃபேமிலியில் எல்லாருமே, என் பேரண்ட்ஸு, மாமனார், மாமியார் எல்லாருமே. ஸோ அம்மா புரட்சி தலைவி அம்மா கூடவே பயணம் செஞ்ச ஒருத்தவங்க. ஸோ அவங்கள இன்னைக்கு மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் அவங்க இப்போ புது கட்சி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் அவங்களோட இணையணும்னு சொல்லிட்டு வந்துடும்.